வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஒரு எக்ஸலன்ட்டான பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா, அது ஒரு 12:30 மணி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்ட மேல இருந்து தொப்புன்னு கீழ போட்டாங்க. ஸோ இன்னைக்கு டே பீக்ல பார்க்கும்போது நிஃப்டி 50 ஒரு 180 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தலாம் குடுத்தது. ஆனா, இப்ப வெறும் 30 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இதுக்கப்புறம் ஏதாச்சும் ட்ரெண்ட் ரிவர்சல் நம்ம மார்க்கெட்ல ஏற்படுதான்ட்டு. நேத்து எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா விக்கவே இல்லைங்க நம்ம மார்க்கெட்ல. வெறும் 100 கோடிக்கு தான் வந்து வித்திருக்காங்க. டிஐஎஸ் பணத்த போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் ஐடி செக்டார்ல பெரிய அளவுக்கு விற்பனை நடந்திருக்கும் போல. ஸோ அங்க தான் எஃப்ஐஎஸ் வித்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் போல. ஸோ அதனால தான் நம்ம மார்க்கெட்ல நேத்து ஒரு டவுன்ஃபால். குறிப்பா ஐடி செக்டார்னால தான் நேத்து நம்ம மார்க்கெட்லயே ஒரு நல்ல டவுன்ஃபால் ஏற்பட்டது. ஆனா, இன்னைக்கு எதுவுமே நடக்காத மாரி ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாரி இன்னைக்கு டேல பங்குகள ஏத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. கரண்ட்டா டிசிஎஸ் ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு டே ஓப்பனிங்ல எல்லா ஐடி பங்குகளுமே நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருந்தது. கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ஏறி இருந்தது. இப்போ அதுல பாதி ஒரு 1.5% வரைக்கும் பங்குகள் பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இவங்களுக்கு இதே வேலையா போச்சு. ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ சொல்லி ஐடி பங்குகள் முடிய போகுது அப்படின்னு சொல்லி இறக்குறது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா ஒரு ரெக்கவர வந்து போஸ்ட் பண்றது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழ இறக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அதே மாரி இன்னைக்கு பேங்க் நிஃப்டி கிட்ட இருந்தும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஏற்படல. ஸோ அதுவும் ஒரு வெறும் 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் இன்னைக்கு டேல ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கோட்டாக்கும் நெகட்டிவ் தான். பட் ஆக்சிஸ் அண்ட் ஐசிஐசிஐ 2மே ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் பெரிய ஒரு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, வங்கி பங்குகள் கிட்ட இன்னைக்கு இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அடுத்து இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் அப்டேட் பார்க்க போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். இதுல நம்ம பார்க்க போறதே ஐஆர்எஃப்சி பற்றியான அப்டேட் தான். ஐஆர்எஃப்சில பார்த்தீங்கன்னா, ஓஎஃப்எஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நேத்து நைட்டு தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருந்தது. ரூ. 104 பார்த்தீங்கன்னா, ஃப்ளோர் பிரைஸா வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால இன்னைக்கு டேல ஐஆர்எஃப்சி கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ரூ. 104 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இந்த பங்க பத்தி நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பங்கும் நமக்கு பலமுறை வந்து ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆரி வழங்கியிருக்கு. ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூடா ₹20 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். டிவிடெண்டுக்காக இந்த பங்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த அளவுக்கான ஒரு குரோத் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தான் வந்து நான் இந்த பங்கையே அந்த டைம்ல ஃபோக்கஸ் பண்ணேன். ஆனா, வேற லெவல் ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது இந்த ஐஆர்எஃப்சி. ஆனா, அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு இதுல ஷார்ட் டெர்ம் பண்றதுக்கு இதுலயும் ஆர்விஎன்எல்லயும் வாய்ப்பு கிடைச்சது. ஸோ அதுவும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது. ஆனா, இப்போ இந்த பங்குகள் ஆபத்து அப்படின்ட்டு நம்ம பலமுறை பேசிட்டோம். ஏன்னா, ரொம்பவே ஓவர் வேல்யூடா ஆயிருச்சு. இந்த மாரியான சூழ்நிலையில தான் நம்ம இந்த பிஎஸ்யூ பங்குகள் பக்கம் போக்கூடாது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ பிஎஸ்யூ பங்குகள நம்ம புடிக்கிறது ஒரு சரியான இடத்துல பிடிச்சா தான் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இல்லன்னா பிஎஸ்யூ பங்குகள் வேஸ்ட் அப்படின்ட்டு குத்தங்கோன்னு சொல்லிட்டு நம்ம திரிஞ்சுட்டு இருக்க வேண்டியது தான். ஸோ ரொம்ப ஆபத்து. இதுவும் சரி, பிஎஃப்சி, ஆர்இசியும் சரி, இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடிய பங்குகள் தான். இருந்தாலும் இப்ப ஏன் சொல்றேன்னா, இப்ப பிடிப்பதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு வேல்யூ பையிங்கா இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ புது ஒரு லோவ ரொம்ப நாட்களுக்கு பிறகு 2 வருஷ லோவ வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு இந்த ஐஆர்எஃப்சி. ஸோ இன்னைக்கு டேல ஓஎஃப்எஸ் காரணமா கூட ஒரு பெரிய ஒரு ஃபால் ஏற்பட்டிருக்கலாம். நாளைக்கு ஒரு சின்ன ரெக்கவர் கூட குடுத்தாலும் குடுக்கலான்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா இதெல்லாம் நம்ம ரொம்ப சீப்பா இருக்கும்போது வாங்குறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, சோலார் பங்குகள் இன்னைக்கு டேல செமத்தியா அடி வாங்கியிருக்கு. ஸோ சோலார் பங்குகள் அடி வாங்குவதற்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு 126% வரைக்கும் டியூட்டி நாங்க போடப் போறோம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பேச்சு தான். நாங்க போடலாம் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு பேச்சு வந்து அடிபட்டிருக்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த வாரி எனர்ஜிஸ், பிரீமியர் எனர்ஜிஸ் போன்ற பங்குகள் இன்னைக்கு டேல மண்ண கவ்விருச்சு. பிரீமியர் கூட கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருச்சு. ஆனா, வாரி எனர்ஜிஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல 10% வரைக்கான சரிவ வந்து குடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு டே லோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 13% வரைக்கான ஒரு சரிவ குடுத்து, அங்கருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு இந்த வாரி எனர்ஜிஸ். பட் இந்த சோலார்ல இப்போதைக்கு அட்ராக்டிவான ஒரு மார்க்கெட் லீடரான பங்குன்னு பார்த்தா, அது வாரி எனர்ஜிஸ் தான். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சீப்பரா வந்ததுன்னா வாங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா, ஸோ இங்க காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்கு. நம்ம இத பத்தி பலமுறை பேசியிருக்கோம். ரிலையன்ஸ், அடுத்தது டாடா, அதானி போன்றவங்கலாம் அதானி கூட இல்ல. ஸோ இந்த டாடா அண்ட் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான ஒரு போட்டிய ஃபியூச்சர்ல வாரி எனர்ஜிஸ்க்கு ஏற்படுத்துவாங்கங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு. இதெல்லாம் லாங் டெர்ம்ல இப்ப உடனே நடக்க போறதில்ல. அதுக்கு ஈடு குடுப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா, நம்ம ஒரு பெட்டர் பிரைஸ்ல வாங்குனா தான் இந்த பங்கு அந்த டைம்ல கரெக்ட் ஆனாலும் கூட நமக்கு ஒரு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படாது. அதனால ஸோ இத கொஞ்சம் கரெக்ட்டான பிரைஸ்ல வந்து நம்ம கேப்சர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பராக் பராக் ஃபண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
ஒரு பங்குகள கரெக்ட்டா எம்பசி ரேட்ல ஒரு ரூ. 2,364,00,00,000 குடுத்து பங்குகள வந்து அக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க பார்க்கும்போது தெரியும். ஸோ எவ்வளோ என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க அப்டின்ட்டெல்லாம் 5,50,00,000 பங்குகள ரூ. 420 அப்படிங்கிற பிரைஸ்ல ஒரு பங்கு ரூ. 420 அப்படிங்கிற பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா, இத வாங்கியிருக்காங்க. யார் யாரெல்லாம் வித்திருக்கா, யார் யார் வாங்கியிருக்காங்கிற டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. ஸோ ஓவராலா இந்த பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட் எம்பசி ரேட்ல பெரிய அளவுக்கு பணத்த வந்து போட்டிருக்காங்க. ஆனா 420ல அட்ராக்டிவா இந்த எம்பசி ரேட் அப்படின்னு பார்த்தா டெஃபினட்டா வந்து இல்ல. பட் இவங்க வாங்குறாங்கன்னா, இவங்க வேற ஒரு கணக்க போடுவாங்க. பட் நம்மளோட மைண்டுக்கு எட்டுன கணக்க போட்டு தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். ரூ. 300க்கு கீழ இந்த எம்பசி ரேட் வந்து கிடைச்சது. அப்பவும் இதுலலாம் பெரிய அளவுக்கு ஈடுபாடு பலருக்கும் இல்ல. ஆனா இப்பவும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல பெட்டரான ஒரு டிவிடெண்ட்ட குடுக்குது. ஸோ நல்ல ஒரு கேப்பிட்டல் கெயினும் பார்த்தீங்கன்னா, இந்த எம்பசி ரேட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. அத நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பல எதிர்கருத்துக்கள் வந்து மார்க்கெட்ல இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பெருசா கண்டுக்காம, நமக்கு சரின்னு படுதா அத செஞ்சுட்டே போணும். யார் சொல்றதையும் வந்து கேட்கக்கூடாதுங்கிறத மட்டும் மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படித்தான் நான் தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கேன். மேபி அது தவறா போனாலும் கூட, உங்களோட ஒரு ஓன் டிசிஷனா வந்து இருக்கணும். ஸோ அப்படி நீங்க எடுத்தீங்கன்னா, கண்டிப்பா பல சந்தர்ப்பத்துல உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் ஏற்படும்னு நம்ம அடிச்சு சொல்லலாம். அடுத்தது ஸோ ஏரிஸ் லைஃப் சயன்ஸ் பார்த்தீங்கன்னா, நேத்து டேல ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்துருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரிஸ் லைஃப் சயன்ஸ்ல என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா கூட சேர்ந்து செமாக்ளூடைட வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது 2 நிறுவனங்களுக்கும் நல்ல செய்தி தான். பட் இதில எல்லாம் மேனுஃபேக்சரிங் எல்லாம் பண்றது நாட்கோ ஃபார்மா தான். வெறும் லான்ச் பண்றது மட்டும். அதாவது ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா, அத யூஸ் பண்ணி இவங்க வந்து லான்ச் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது நாட்கோ ஃபார்மாக்கும் நல்ல செய்தி தான். எரிஸ் லைஃப் சயன்ஸுக்கும் அவங்களுடைய இந்த டயாபெட்டிஸ் போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கும் அப்படின்ட்டு இவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு டேல இந்த நாட்கோ ஃபார்மா பார்க்கும்போதும் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ 2 நாளா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பங்குல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஃபண்டமெண்டலா எந்த ஒரு சேஞ்சும் இல்ல. மேபி ஏதாச்சும் ஒரு பையிங் பெரிய அளவுக்கு நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். யார் சத்தம் இல்லாம பண்றான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி அந்த யாரோ ஒருத்தவங்க வந்து பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் எனக்கு கரெக்ட்டா மறந்துருச்சு. ஸோ ஏதோ பெரிய ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா, பணத்த உள்ள போட்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட் பார்ப்போம். தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் பிகேடி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இவங்க வந்து இப்போ ஹைவே டயர் போர்ட்ஃபோலியோ வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக ஒரு 3,500 கோடி வரைக்கும் முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்க ஆஃப் ஹைவே டயர்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எக்ஸ்பேண்ட் பண்ண போறது நமக்கு கிளீனா வந்து தெரியுது. ஸோ இது இந்த பிகேடியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. அடுத்தது ஜிண்டால்ஸா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஒரு பழைய அப்டேட் தான். ஆனா, இந்த அப்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இன்னைக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன இது மார்க்கெட் அப்படிங்கிற மாரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. 6.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. பட் இந்த ஏற்றம் அவசியமா? அப்படின்னு நம்ம தேடுனோம்னா, இந்த ஏற்றம் அவசியம் இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா, ஸோ இந்த சவுதி அரேபியால வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து அமைக்க போறாங்க. ஸோ அந்த இடத்துல பெரிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டிய கிரியேட் பண்ண போறாங்க. இது என்ன இன்னைக்கு நடந்த நியூஸா? இது என்னைக்கோ வந்து நடந்த நியூஸ் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, இத வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் காரணமா இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அது ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் தான். அங்க இருக்கக்கூடிய பகூர் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மென்ட் கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிய வந்து செட்டப் பண்றாங்க. இது ஜிண்டால்ஸாவ பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா, அங்கருந்து ஆயிலு, நேச்சுரல் கேஸு, வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, பைப்பு தேவ. ஸோ இன்னும் வந்து சவுதி அரேபியால தயாரிக்கக்கூடிய பைப்பையே அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க பெரிய அளவுக்கு. இதனால பெரும் அளவுக்கான ஒரு பயன் வந்து ஜிண்டால்ஸாவுக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ முக்கியமான கண்ட்ரீஸ்லலாம் பிசினஸ் பண்றான். ஒண்ணு நார்த் அமெரிக்கா, இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அதே மாரி இந்தியா. ஸோ இந்த இடத்துலலாம் இந்த இந்த டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, சூப்பரா வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அதில ஒரு கணிசமான ஒரு ஷேரையும் இவங்க சம்பாரிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எனக்கு வந்து இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் இந்த ஏற்றம் தேவையில்ல அப்படிங்கிறத நான் உறுதியா வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்து இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!